ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த எப்ரோன் தொலைக்காட்சி நிமித்தமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஒவ்வொரு வாரங்களும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை கொண்டு நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த தொலைக்காட்சியை பார்க்கிற உங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று விசுவாசித்து இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறதான கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காகவும் எப்ரோன் தொலைக்காட்சிக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் நம்ம எல்லாருமே இருக்கிறதான இடத்துல கண்களை மூடி முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம். கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிற இடத்துல ஒரு அசைவு உண்டாகும். கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுகிற இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். மனுஷன் அல்ல, நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உங்களை துதிக்க, உங்களை மகிமைப்படுத்த, உங்களுக்காக வாழ, முடிவில்லாத உங்கள் ராஜ்யத்திற்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களை கிருபை செய்யுங்க. Thank you Jesus. Hallelujah. We praise you Master. உம்மையே துதிக்கிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இந்த நேரத்தில் அமர்ந்து இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தை திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிங்க. கர்த்தரை துதித்து Thank you Lord. We worship you. We praise you Jesus. Hallelujah. நன்றி ஆவியானவரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லாமா, எந்த வேளையிலும் உங்களை தான் துதிப்பேன் ஆண்டவரே. இது மட்டுமா எங்களை நடத்தின தேவன், எங்களோடு இருந்து எந்த காலத்திலும். Thank you Jesus. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து அப்படியே வாயில திறந்து காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் அவரே துதிக்க முடியாது. நம்ம இருதயத்தை திறந்த இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னார். முதலாவது அவரை துதிக்கிற துதியினால நம்முடைய வாய்கள் நிரப்பப்பட்டு அவரை மகிமைப்படுத்துகிற மகிமையினால நம்முடைய இருதயங்கள் இந்த நேரத்தில் அவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து Yes Lord, I worship you Jesus. இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
தகப்பனே, உம்மை நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த நாளில் கூட உம்மை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த உம்முடைய கிருபைக்காய், உடைய பாக்கியத்திற்காய் நன்றி. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இந்த நாளில் கூட உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இந்த தெய்வ பிரசன்னம் இருந்து இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்நாடகா ஃபயர் ரிவைவல் சர்ச்சின் சார்பாக இந்த நாளில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இந்த நாளில் கூட ஒரு விசேஷித்த தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து நம் தேவனுடைய சமூகத்தில் மேலானவைகளை பிடித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அப்போஸ்தலர் எபிரேயருக்கு எழுதினதான புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை நம்முடைய செய்தியின் ஆதாரமாக நம்ம வாசித்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அதில் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்காததாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்படுவைகள் போல் மாறிப்போம் என்பதே குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த நாளில் தியானிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தியிருக்கிறார். அதாவது இந்த இடத்துல எதை குறித்து சொல்லுகிறார் என்கிறத சொல்ல பார்க்கும் பொழுது, அசைக்கப்படுகிற காரியங்கள் ஆமென் அநேகம் இந்த உலகத்துல உண்டு. ஹல்லேலூயா. அசைக்கப்படுகிற காரியங்கள் அது அசைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும், அதை மாற்ற முடியாது. ஆனால் அசைக்கப்படாத காரியங்கள் அது முடிவு பரியந்தம் அசைக்கப்படாது என்கிறதை எழுதுகிறவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு தரம் என்கிறதான சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதே குறிக்கிறது. ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? அசைக்கப்படாதவைகள். ஆமென். இன்னும் ஒரு தரம் என்கிறதான ஒரு வார்த்தை, ஒரு சொல் எதை குறிக்கிறதா? அசைக்கப்படாதவைகள் நிலைத்திருக்கிறதாக. ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கிறதா? அசைக்கப்படாதவைகள் நிலைத்திருக்கும், அசைக்கப்படாதவைகள் முடிவு பரியந்தம் இருக்கும் என்கிறதை குறிக்கிறதா? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறது வசனம்? அசைக்கப்படுகிறவைகள் சிலது இந்த உலகத்துல உண்டு, அசைக்கப்படாதவைகளும் சிலது இந்த உலகத்துல உண்டு. அப்போ அசைக்கப்படாதவைகளை தான் நாம் இன்றைக்கு பற்றி கொள்கிறது நமக்கு மிக அவசியமா இருக்கிறது. ஆமென். எல்லாமே அசைக்கப்படுகிற காரியம். நம்முடைய தகுதி, நம்முடைய படிப்பு, நம்முடைய செல்வங்கள், நம்முடைய ஐஸ்வர்யங்கள், இது எல்லாமே ஒரு நாள் அசைந்து போய்விடும். இன்றைக்கு நம்ம இடத்துல நன்றாய் இருக்கிற மனுஷர்கள், உறவுகள் ஒருவேளை அசைந்து போய்விடும். ஆனால் அசைக்கப்படாதவைகள் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த அசைக்கப்படாதவைகளை நாம் தேடுகிறோமா? இந்த அசைக்கப்படாதவைகளை நாம் இன்றைக்கு வாஞ்சிக்கிறோமா என்கிறது தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. இதை குறித்து ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கிற அசைக்கப்பட முடியாத காரியங்கள் எது என்று உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய், நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிற அசைக்கப்பட முடியாத காரியம் உங்களிடத்துல அது முடிவு பரியந்தம் இருக்கிறதா என்கிறதை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். அந்த 4 காரியத்துல முதலாவது பார்க்கும் பொழுது சங்கீதம் 45:6 உங்களுக்காய் வாசிக்கிறேன். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாய் இருக்கிறது. இன்னைக்கு உங்களிடத்துல சொல்ல விரும்புகிற காரியம், முதலாவது தேவனுடைய சிங்காசனம் அது அசைக்கப்பட முடியாததா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல அசைக்கப்படுகிற காரியங்களும் அசைக்கப்படாத காரியங்களும் உண்டு என்று எபிரேயர்ல வாசித்தோம்.
அப்போ இந்த அசைக்கப்பட முடியாத காரியங்கள் தான் முடிவு பரியந்தம் நமக்குள்ள இருக்கிறது. அசைக்கப்பட முடியாத இருக்கிற காரியங்கள் ஒன்று தேவனுடைய சிங்காசனம். இன்றைக்கு இந்த தேவனுடைய சிங்காசனம் நம் மத்தியில அசைக்கப்பட முடியாத சிங்காசனமா இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் இந்த தேவனுடைய சிங்காசனத்தை வாஞ்சிக்கிறோம்? அந்த அசைக்கப்பட முடியாத தேவனுடைய சிங்காசனத்தை எத்தனை பேர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? அவருடைய சிங்காசனம் அசைக்கப்பட முடியாத சிங்காசனம். அந்த சிங்காசனத்திற்காக உங்க வாழ்க்கைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது அது உங்க வாழ்க்கையில அசைக்கப்பட முடியாத ஒரு காரியம். இன்னைக்கு யாருமே நஷ்டத்துல போய் தங்களுடைய பிரயாசங்களை போட மாட்டாங்க. இன்னைக்கு யாருமே ஏதோ ஒரு லாபம் இல்லாத காரியத்திலேயோ இழக்கிற காரியத்திலேயோ அவங்களுடைய நேரங்களை செலவழிக்க மாட்டாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அசைக்கப்பட முடியாத தேவனுடைய சிங்காசனத்திற்காக எத்தனை பேர் வாழ்கிறோம்? நமக்காக வாழ்கிறோம், நம் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, இந்த உலகத்தில் எந்த காரியத்திற்காகவோ இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். ஆனா அசைக்கப்பட முடியாத இருக்கிற என் தேவனுடைய சிங்காசனத்திற்காக எத்தனை பேர் வாழ்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். நீ அசைக்கப்பட முடியாத இருக்கிற தேவனுடைய அவருடைய சிங்காசனத்திற்காக இன்றைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். அவரோடு கூட நித்தியமாய் வாழ்கிறதற்காக. அடுத்து 1 பேதுரு 1:23 அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் என்றென்றைக்கும் அழியாததா இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது எது? அவருடைய வார்த்தை அசைக்கப்பட முடியாதது. அவருடைய சிம்மாசனம் மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தை அழிக்க முடியாத வார்த்தைகள். வசனம் அதுதான் சொல்லுகிறது. வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகிறது இல்லை. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை உங்க இருதயத்துல சேர்த்து வைத்திருக்கிறீங்க? இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில வாஞ்சித்து இதை நீங்க உங்க குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் இதை நீங்க கட்டி சேர்த்து வைத்திருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பார். தேவனுடைய சொன்னவன் பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காய் அசைக்கப்படுகிற காரியங்கள், மலைகள் அசைந்து போய்விடும், சூழ்நிலைகள் மாறிவிடும், ஒரு மனுஷனுடைய பலன் அசைந்து விடும். ஆனால் அசைக்கப்பட முடியாத என் தேவனுடைய வசனம் இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்கு? எத்தனை பேர் பிள்ளைகளை தேவனுடைய வசனத்துல நடத்துறீங்க? இதை சேர்த்து வைக்கலாம், அதை சேர்த்து வைக்கலாம், அநேக காரியங்களை நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஆனா அது எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போய்விடும். ஆனா கர்த்தர் அசைக்கப்படாதவைகளை கர்த்தர் விரும்புகிறார். என் சிம்மாசனம் அசைந்து போவதில்லை. என் சிம்மாசனத்திற்காக என்னோட சிம்மாசனத்திற்காகவும் என்னோடு வாழ்கிறதற்காகவும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, அவருடைய வசனம் அசைந்து போவாததா இருக்கிறது. அவருடைய வசனத்தை சேர்த்து வைக்க ஆயத்தப்படுங்க. அவருடைய வசனத்தை சேர்த்து வைக்க உங்களை ஒப்பு கொடுங்க. எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை சேர்த்து, அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாட்கள் வரப்போகிறது, பஞ்சம் வரப்போகிறது. எதற்காக? அவருடைய வார்த்தைக்காக. அப்பத்துக்காக தண்ணீருக்காகவும் அல்ல, அவருடைய வார்த்தையின் பஞ்சம் வரப்போகிறது. அசைக்கப்பட முடியாத அந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்குமானால், உன் வாழ்க்கையில் இருக்குமானால், அதை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த வார்த்தையை சேர்த்து வைக்கிறத விட்டு இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னுமாய் வாஞ்சிக்கிறத விட்டு அசைக்கப்படுகிற காரியங்களை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 16:18 அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய சபை, ஆமென், அசைக்கப்படாதது. இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அசைக்கப்பட முடியாத ஒரு சபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைத்திருக்கிறார். அந்த சபையின் மீது நமக்கு இன்றைக்கு எந்த அளவுக்கு வாஞ்சை, எந்த அளவுக்கு தாகம் இருக்கிறது என்று கர்த்தர் பார்க்க நினைக்கிறார். அசைக்கப்படுகிற காரியங்கள்
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமா இருக்கிறது. அசைக்கப்பட முடியாத இருக்கிற காரியங்களை தேடி இன்றைக்கு மனுஷர்கள் கர்த்தரை தேட மறந்து போகிறார்கள். கர்த்தர் ஒருவசை கூட இந்த நாளில் இடைப்படுவாராக. ஞாயிற்றுக்கிழமையில தான் கர்த்தரை ஆராதிக்கிற நாளில் தான் அநேக காரியங்களை வைத்துக் கொள்கிறோம். அசைக்கிற காரியங்கள், அசைந்து போகிற காரியங்கள், நிர்மூலமாகுகிற காரியங்கள். ஆனால் அசைந்து போகாத தேவனுடைய ஆலயம் எத்தனை பேர் தேடுறீங்க? எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறீங்க? முந்தின நாளே கர்த்தருடைய வீட்டுக்கு போகணும். இது அசைக்கப்படாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இந்த சபை கர்த்தர் வைத்திருக்கிற இடம். அவரை ஆராதிக்க முடியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய், அவருடைய பிள்ளைகள் அவருக்காக வாழும்படியாய் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற காரியம். அசைக்கப்படாத காரியங்களில் தேவனுடைய சபையும் ஒன்று. ஆனால் இந்த சபையை இன்றைக்கு நம்ம ரொம்ப இழிவா எண்ணி சபைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதபடிக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகள் என்று சொல்லி நாம் இன்றைக்கு சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அசைக்கப்பட முடியாத இருக்கிறதான தேவனுடைய ஆலயத்திற்கு நேராய் நம்மை தகுதிப்படுத்துவாராக. அசைக்கப்பட முடியாத இருக்கிறதான அவருடைய சிம்மாசனம், அசைக்கப்பட முடியாத இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், அசைக்கப்பட முடியாத இருக்கிற அவருடைய சபை. கடைசிய ஒரே காரியத்தை சொல்லி சங்கீதம் 125:1 அதுல பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாம் அசைந்து போய்விடும். அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவருக்காய் வாழ்கிறவர்கள், அவர்களுக்காய் தம்மை ஒப்பு கொடுக்கிறவர்கள் அசைக்கப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை போராட்டம் வந்தாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் அவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அசைக்கப்படுகிறது இல்லை. வேதத்துல பார்க்கிறோம், யாரெல்லாம் அவர் உறுதியாய் பற்றி கொண்டார்களோ அவர்கள் அசைக்கப்படலை. யாரெல்லாம் அவர் மீது நம்பிக்கையா இருந்தார்களோ அவர்கள் அசைக்கப்படலை. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை இந்த நாளில் கூட அசைக்கப்படாதபடிக்கு நம்மை நடத்த உண்மையுள்ளதா இருக்குது. அதுதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். அசைக்கப்படுகிற காரியங்கள் சிலது உண்டு, அசைக்கப்படாத காரியங்கள் உண்டு. ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு எதை பற்றி கொண்டிருக்கிறோம், எது மீது நம்ம விசுவாசமா இருக்கிறோம் என்று சற்று நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம் தேடி ஓடுகிற காரியங்கள் அசைக்கப்படுகிற காரியங்களா இருக்குமானால் அது நிலை நிற்காது. தேவனுடைய சொன்னமே அதுதான் ஃபாதர் ஒரு பாடிருக்கிற என்ன சொல்லுகிறார், நீ வசதியை தேடி ஓடாத, அது தொடுவானம், அது முடியாது, ஓடிக்கொண்டேதான் இருக்கணுமே தவிர அது அழிஞ்சு போகிற காரியம், அது நிறைவை தருகிறது இல்லை, அது மகிழ்ச்சியை தருகிறது இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் தேவன் மாத்திரமே. அசைக்கப்பட முடியாத காரியங்களை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அசைந்து போகிற காரியங்கள் நம்மை துக்கப்படுத்த முடியாது. இந்த நாளில கூட அசைக்கப்படாத 4 காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில காண விரும்புகிறார். ஒன்று, அவருடைய சிம்மாசனத்திற்காய் உங்களை பிரயாசப்படுத்திக் கொள்ளுங்க, ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது, நித்தியமாய் அவரோடு வாழப்போகிறோம். இந்த உலகத்தோடு கூட அல்ல, உலக காரியங்களோடு கூட இல்லை, அவரோடு வாழும்படியா கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்து, அவருடைய வார்த்தை அசைக்கப்படுகிறது இல்லை, அவருடைய வார்த்தை அசைக்கப்பட முடியாததாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு, அந்த வார்த்தையில விசுவாசமாய், அந்த வார்த்தைகளை நம்புகிறவர்களாய், அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லா நேரத்திலையும் தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருப்பதாக. அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லும் போது மனமகிழ்ச்சியாய் போங்க. அவருடைய வார்த்தை
அவருடைய ஆலயத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மன்னா அது அசைக்கப்படுகிறது இல்லை. கடைசியாக தேவனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படுகிறது இல்லை. அவருடைய பிள்ளையாய் வாழ்வீர்களானால் நிச்சயமாகவே நீங்களும் நானும் அசைக்கப்படுகிறது இல்லை. அவரை தவிர வேற எந்த காரியம், வேற யாருக்காக வாழ்ந்தாலும் நம்ம வாழ்க்கை அசைந்து போய்விடும். ஆனால் இன்றைக்கு அசைக்கப்படாதவைகளை பற்றி கொண்டு கர்த்தருக்காய் எழும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசதி கூட கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அன்பும் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தி ஆண்டவரே அசைக்கப்பட முடியாத காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் பற்றி கொள்ளட்டும். இந்த உலகம், இந்த உலகத்துக்குரியவைகளும் அழிஞ்சு போய்விடும் ஆண்டவரே. ஆனால் அழியாத உம்முடைய சிம்மாசனம், அழியாத உம்முடைய வார்த்தைகள், அழியாத உம்முடைய சபை, அழியாத உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே முடிவு பரியந்தும் நிலை நிறுந்து கர்த்தரோடு கூட ஆண்டவரே என்றென்றைக்கும் வாழத்தக்கதாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. இந்த நாளில உடைய சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. ஒரு வரிசை கூட உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். துதிகிற மகிமையெல்லாம் ஒரு கேட்டெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட இந்த ஏப்ரல் தொலைக்காட்சி நிமித்தமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் கர்த்தருக்காய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.